ஹாய், வெல்கம் டு த சேனல். ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த பிஐஎஸ் எப்படி பார்க்குறது அண்ட் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நான் அந்த திருத்திக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எப்படி அது பிஐஎஸ் பார்க்குறது அப்படிங்கிறத ஒரு ஆர்னமெண்ட் எடுத்து நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ இதில் எப்படி நம்ம பிஐஎஸ் செக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஃபுல் வீடியோவாகவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்னமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எந்த நகை நீங்கள் எடுத்தாலுமே சரி, அதில் நீங்கள் வாங்குகிற ஜுவல்லரி ஷாப்பில் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்னதாக ஒரு துண்டு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த துண்டில் பார்த்தீங்கனாலே எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ கிளாரிட்டி தெரியுதுன்னு தெரியல. இப்போ பாருங்கள். ஸோ கொஞ்சம் திருப்பி காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, சாரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஜிஆர்டி தான் எழுதியிருக்கு, 22 கேரட் 916 அண்ட் கீழே ஒரு நம்பர் இருக்குது இல்லையா. இப்போ இந்த நம்பர் தான் நம்ம பிஐஎஸ் செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஐஎஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிஐஎஸ் அப்படின்னும் போது ஆக்சுவலி வந்து இப்போது இந்த நம்பர் இருக்குது இல்லையா, இப்போ இந்த ஆர்னமெண்ட் செஞ்சுட்டு அவங்க பிஐஎஸ்க்கு வந்துட்டு அனுப்புவாங்க. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதோட குவாலிட்டி செக் பண்ணி பார்ப்பாங்க. 22 கேரட் அப்படின்னும் போது 916 இருக்கு இல்லையா, அதாவது 91.6% வந்து கோல்டோட மெட்டல் தான் வந்து ஆட் பண்ணிக்கணும். பேலன்ஸ் தான் வந்து சில்வரோ இல்லைனா மற்ற மெட்டல் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கோல்டு 91.6% வந்து இருக்கணும் 100%க்கு. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதோட பியூரிட்டி வந்து அவங்க பிஐஎஸ் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க இதை சர்டிஃபை கொடுத்து ஹால்மார்க் கொடுத்துருந்தா மட்டும்தான் இதை அந்த ஜுவல்லரி ஷாப்ஸ் வந்துட்டு சேல் பண்ணணும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா அதில் ஏதாச்சும் வந்து ஒரு மேல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். அதாவது அது 22 கேரட்டாக இருக்காது. இல்லைனா அவங்க நிறைய 91.6%க்கு பதிலாக அதோட கம்மியாகவே வந்து ஆட் பண்ணியிருக்கலாம் கோல்டோட மெட்டல். ஸோ இந்த ஹால்மார்க் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வாங்கணும். ஓகே, நான் இப்போ இந்த நம்பர் எப்படி வந்துட்டு அதை செக் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்னோடய ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பிஐஎஸ் கேர் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய அதோட இது கிடைக்கும். ஓகே, ஸோ ஐ மீன் நிறைய அப்ளிகேஷன்ஸில் வந்துட்டு நிறைய யூசேஜ் இருக்கும். பட் நமக்கு எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெரிஃபை ஹெச்யூஐடி. இப்போது நம்ம அந்த நம்பர் காமிச்சோம் இல்லையா, அந்த நம்பரோட இது வந்து ஹெச்யூஐடின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்குறோம். இப்போ கிளிக் பண்ணும்போது இங்கே அந்த என்டர் ஹெச்யூஐடின்னு இருக்கு இல்லையா, இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் என்ன நம்பர் இருக்குது? ஓகே, ஓகே, இப்போ இந்த நம்பர் வந்து ஃபெச் ஆகிருக்கு இல்லையா, அந்த ஃபெச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் என்ன உங்களுக்கு காமிச்சேன், நெக்லஸ்ஸு என்ன டேட்டில் செஞ்சுருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஆல்மோஸ்ட் 2-3 இயர்ஸ் ஆகிடுச்சு நான் வாங்கி. பார்த்தீங்கனாலே தெரியும் எப்போ இந்த ஹால்மார்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது செஞ்ச உடனே இந்த ஹால்மார்க்கு பிஏஎஸ்க்கு அனுப்பியிருக்கணும் இந்த கோல்டு. ஸோ அப்படி வந்து இதை வாங்கி அண்ட் பியூரிட்டியுமே வந்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். அண்ட் இதெல்லாமே வந்து அதோட அட்ரஸ் இதெல்லாம் கூட நமக்கு முக்கியம் இல்லை. அதாவது எங்கே அந்த ஹால்மார்க் சென்டர் அதெல்லாம் வந்து நான் ஹைட் பண்ணியிருக்கேன். பட் நமக்கு ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா இது பியூரிட்டி அண்ட் அது என்ன மாதிரியான ஆர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம பிஐஎஸ் செக் பண்ண வேண்டியது. ஸோ இப்போவே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஆர்னமெண்ட்ஸில் நீங்கள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து எழுதியிருக்கோம். ஓகே, இங்கேயோ இல்லைனா பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன கோல்டு துண்டை வந்து அட்டாச் பண்ணி இங்கே எங்கேயாச்சும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுத்து நீங்கள் பிஐஎஸ் செக் பண்ணி பாருங்கள். அது 916 தானா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம எல்லோரும் நகை வாங்கிட்டுருக்கோம். இது எல்லாருக்குமே வந்துட்டு ஆக்சுவலி இது தேவைப்படும், எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இதே மாதிரியே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் நிறைய அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.